ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான தெளிவு குருவின் திருமேனி காட்டும், தெளிவு திருநாமம் சொற்கள், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்வோம் பகுதியில் கரணத்தை பற்றி பதிவு பண்ண போகிறோம். இந்த கரணம்ன்றது ஒரு சாதாரண சாப்டர் கிடையாது. இது நிறைய பெரிய விஷயங்களை உடையது. அதனால் இதை நம்ம பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது கரணத்தை பற்றின முதல் பகுதி, அறிமுக பகுதியாக இதை நம்ம பதிவு பண்ணுறோம். கரணம் என்ன? பஞ்சாங்கத்துடைய முக்கியமான 5 கூறுகள் என்ன அப்படின்னா வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். 5வது பகுதியாக வர்றது தான் கரணம். கரணம்ன்றது திதியோட சம்பந்தப்பட்டது. திதியில் பாதி தான் கரணம். அது எப்படின்னா சந்திரன் சூரியனை சுற்றும்போது தன்னுடைய நீள்வட்ட பாதையில் சுற்றும்போது 360 டிகிரியில் அது குறிக்கப்படுது வட்ட வடிவ பாதையில். அப்போ சந்திரனை ஒரு 12 பாகை கடக்கும்போது 12 டிகிரி கடக்கும்போது கரெக்டாக அந்த 12 டிகிரி ஒரு திதியாக தீர்மானிக்கும். அப்போது 15 திதி 15 நாள் வந்துடுது வளர்பிறை. அப்புறம் தேய்பிறையில் ஒரு 15 நாள் 30 நாள் கம்ப்ளீட் பண்ணிடுது. அப்போ ஒரு மாதம் ஒரு வீட்டுக்கு இந்த சூரியன் இருக்கிறது நிரூபணமாகுது. அதை வச்சு தான் நம்ம 12 மாதங்களை நம்ம தீர்மானிச்சிருக்கோம். 12 மாதங்களில் 12 வீடு இருக்குது. அதாவது மேஷம் முதல் மீனம் வரை அந்த ஒரு வீட்டில் சூரியன் நகர்றது தான் முக்கியமான நிகழ்வாக, வருட நிகழ்வாக நடக்குது. நம்ம இன்னும் நுட்பமாக சந்திரனை வச்சு போகிறதுனால சந்திரனை வச்சு திதியை வச்சு நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த திதியை 2ஆக பிரிக்கிறாங்க. திதியில் சரி பாதி கரணம்னு சொல்லுவோம். அப்போ இந்த கரணம் பிரிக்கும்போது மொத்தம் 30 திதி வருதா மாதத்துக்கு, அது 60 கரணமாக மாறுது. அப்போ இந்த 60 கரணம், இந்த கரணத்தை ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பை பார்க்குறோம். ஏன்னா இந்த கரணங்களுக்கு பல மிருகங்களுடைய அமைப்புகளை கொடுத்துருக்கு. அப்போ மிருகங்களுடைய அமைப்புகளை கொடுக்கும்போது அந்த குணம் மனிதர்களை பாதிக்குது. அந்த கரணத்தில் பிறந்த அந்த மனிதர்களை அது பாதிக்குது. அது ஆதிபத்தியம் செலுத்துது. அப்போ அந்த குணம் கொண்டவர்களா மனிதர்கள் இருக்கிறாங்க, அதோடைய சாயல் அதில் இருக்கு அப்படின்றத முன்னோர்கள் கணிச்சிருக்காங்க. அப்போ அந்த மிருக குணங்கள்ல என்னென்ன இருக்கு, அதுல பண்புகள் இருக்கு இல்லையா, அந்த மிருகங்களுக்கு நிறைய பண்புகள் இருக்கு. அந்த பண்புகளை மனிதர்களுக்கு பிரித்து போட்டு கர்ணமாக பிரிச்சிருக்கு. ஸோ கர்ணத்தை கணக்கிடுறதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான முறை தான். மொத்தம் 11 கரணம் சொல்கிறாங்க. இந்த 11 கரணம்ன்றது பவம், பாலவம், கவலவம், தைதுளை, கரசை, வணிசை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கணம், இப்படி மொத்தம் 11 கரணங்கள் சொல்கிறாங்க. இதில் முதல்ல வர 7, அதாவது பவத்தில் தொடங்கி பத்திரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரகரணமாக சொல்லப்படுது. மித்த இருக்கிற 4 கரணங்கள் ஸ்திர கரணமாக சொல்லப்படுது. அப்போ கணக்கில் அவங்க எண்ணி போடும்போது மாதத்துக்கு 8 முறை சரகரணங்களும் மாதத்துக்கு ஒரு முறை ஸ்திர கரணங்களும் வரதா கணக்கிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த கணக்கை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒருத்தருடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த வருடம், என்ன ஒரு ஜாதகத்துக்கு நம்ம என்ன பார்க்குறோமோ, பிறந்த இடம், இதெல்லாமே இதுக்கு அவசியம்தான். ஸோ அந்த வருடத்து பஞ்சாங்கத்தில் உங்களுக்கு அந்த நேரத்தில் எந்த திதி, அந்த திதியில் இந்த 2 பாதியாக பிரியுது இல்லையா கரணங்கள், அப்போது எந்த கரணத்தில் எந்த நேரத்தில் அவர் பிறந்திருக்காருன்றது இது முக்கியம். அதை வச்சு தான் கரணம் தீர்மானிக்கப்படுது. இந்த கரணத்துடைய அமைப்பில் மனிதர்களுடைய குணாதிசயத்தை எடுக்க முடியும். அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி அமையுன்றத ஓரளவுக்கு தீர்மானிச்சிட முடியும். கரணம் பார்த்து காரியங்களை செய் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா மரணத்துக்கு ஒப்பான கெடுபலன்கள் விளையும் அப்படின்றத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கரணம் தப்புனா மரணன்றது இதுக்கும் நம்ம பொருத்தி பார்க்க முடியும். அதே நேரம் திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு கரணங்கள் முக்கியமாக வேணும். கரணங்கள் பார்த்து திருமணம் பண்ணுறது நிறைய நன்மையும் கொடுக்கும். காலப்போக்கில் அந்த கரணம் பார்த்து திருமணம் பண்ணுறதெல்லாம் போயிடுது. அதே மாதிரி திருமண நேரத்துக்கு நல்ல கரணமாக அமையிறதும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்களை இந்த கரணம் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதில் பவம்ன்ற கரணம் முதல்ல வர கரணம், அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.